இது இருக்குதா? இதுவும் இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த இமாம்கள் என்று அந்த காலத்துல முகலாய மன்னர்களுடைய காலத்துல அரச பிரதிநிதிகள் தான் இருந்தாங்க. இந்த குத்துபா யார் நிகழ்த்துவான்னு கேட்டா, நவாபு, கலெக்டரு, இந்த மாதிரி பொறுப்புகள் இருந்துச்சுல, அவங்க எல்லாம் யாரா இருந்தாங்கன்னு கேட்டா, அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்க தங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கெட்டப் உண்டாக்குனாங்க. பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியணுமா, இதுக்காக வேண்டி உண்டாக்குனாங்களே தவிர குர்ஆன்லயே சுன்னாவுல இது இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏறல, அபூபக்கர் இப்படி ஏறல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏறல, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏறல. 4 இமாம்களாவது இப்படி மெம்பர்ல ஏறும்போது இப்படி மோதினார் எடுத்து கொடுக்க சொல்லி அது ஒரு தனியான ஒரு மெத்தட்ல அப்படி ஏறி இருக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால இந்த கைத்தடி எடுத்து கொடுக்கிறது என்பதே என்ன இருக்குது, அது ஒரு போலித்தனமான சடங்கு. அவரா ஏறிக்கிற வேண்டியதான். இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த கைத்தடியிலே விவரம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, எத்தவக்கவு அலா அஸான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தும் போது நான் பார்த்திருக்கிறேன், அந்த கைத்தடியை ஊன்றி கொண்டுதான் நிற்பார்கள். வயசான காலத்தில் நிக்க முடியாட்டி ஊண்டி கொள்றதுக்கு பேர் தான் கைத்தடி. கைத்தடி என்பது ஒரு மனிதனுடைய உயரத்தில் பாதி தான் இருக்கணும். கைத்தடி என்பது 5 அடி இருந்தான்னு சொன்னா அவனுடைய கைத்தடி 2 அடி இருந்தா தான் அவன் ஊண்டி கொள்வதற்கு கரெக்டா இருக்கும். இவங்க இந்த வச்சுக்கிற இது கைத்தடி கிடையாது, உலக்கை. இது மாவு அடிக்கிற உலக்கை அவருடைய உயரத்துக்கு மேல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தது கைத்தடி தான். அதிசயம் அசாண்டு வருது. இந்த அசாங்கிற வார்த்தையை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால், மூசா நபிட்ட அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் பேசும் பொழுது, மாத்தில் கபி யமீனிக யா மூசா, மூசாவே உன்னுடைய வலது கையில் என்ன வைத்திருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மூசா நபி சொல்றாங்க, காலஹியா சாய, இது என்னுடைய கைத்தடி. அதவக்கவு அலைஹா, இதை நான் ஊண்டிக்கிருவேன். அகுஸ்பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்கு இளதலைகளை பறிச்சு போடுவேன். ஒலிய பிஹா மாரிபு உக்ரா, வேற வேலை பாம்பு பள்ளியில் அடிப்பேன், வேற மாதிரி வேலைகள், இந்த மாதிரி வேற பணிகளுக்கு இந்த கைத்தடியை பயன்படுத்திக்கிறேங்கிறாங்க. அப்ப கைத்தடி என்பது எது என்று கேட்டால், ஒரு வயசான காலத்தில் நிக்க முடியாத நிலையில உள்ளவர்கள் ஊண்டுவதற்கு வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த கொடக்கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல, அதான் அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் கைத்தடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி காலங்களில் எப்பவுமே கைத்தடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வயசு ஒரு 60க்கு மேல போன பிறகு கைத்தறி ஊண்டி கொண்டு தான் போவாங்க, அதை ஊண்டி வச்சு தொழுவாங்க. அது அவங்களோட எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுனால ஒரு மெம்பர்ல ஏறி நின்று செய்யறோம், ஒரு பேலன்ஸா நின்று கொள்வதற்காக வேண்டி அப்படி கைத்தடியை ஊண்டி கொள்வார்கள் வருது. அது மாதிரி தேவைப்படுவர்கள் ஊண்டி கொள்ளலாம். கைத்தறி ஊண்ட வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் ஊண்டி கொண்டார்கள் வரும் பொழுது இவங்க ஊண்டி கொள்ளவே மாட்டாங்க. இவ்வளவு பெருசா இருக்குமா, அப்படி தோல்ல சாட்சிக்கிறது, தோல்ல சாட்சிக்கிட்டு புக்க கையில் வச்சுக்கிறது. அதுல அதைத்தான் இவரை தாங்கிக்கிட்டு இருக்கே தவிர, இவர் அதை தாங்கிட்டு இருக்காரு தவிர இவர் அது தாங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச கைத்தடி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்கள அது தாங்கினுச்சு. நீங்க இந்த மெம்பர்ல இந்த உலக வச்சுப்பாங்க உலக்கை, அந்த உலக்கையை வச்சு குத்துவா ஓதும்போது பாத்தீங்கன்னா, அந்த உலக்கையை இப்படி ஊண்டி இடது தோல்ல சாட்சிக்கிறாரு. அது கீழே விழுந்துடாம இருக்கிறது இப்படி இப்படி வச்சுக்கிறாரு. கையில ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு, இப்படிதான் வாசிப்பாரு. மெம்பர்ல இருக்க இந்த காட்சி நீங்க பார்க்கலாம். இது ஒன்னையே தாங்குதா, நீ அதை தாங்குறியா? இது தேவையா? சடங்கா? இது உங்களுக்கு தேவைன்னா ஒரு கைத்தறி கொண்டு போய் நில்லுங்க. வயசாச்சுன்னா சும்மா நிக்க முடியும்னா சும்மா நின்று போங்க. என்னமோ இந்த கைத்தடிங்கிறது ஒரு சுண்ணத்து மாதிரியும், அது ரொம்ப அவசியமான ஒன்றுங்கிற மாதிரியும், சில இடங்களில் வாழு ஒரு யுத்தத்துக்கு போற மாதிரி செய்யறாங்க. சில பள்ளியாசல்கள்ல பெரிய வாழை வச்சுக்கிட்டு நிற்பாரு. வாழை போது பிடிக்க தெரியாது. வாழை இதெல்லாம் மார்க்கத்தை ஏமாத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழை வைத்துக் கொண்டு நின்றது கிடையாது, கைத்தடியை ஊண்டி கொண்டு நின்றிருக்கிறார்கள் வருகிறது. அதை ஊண்டி கொள்ளலாமே தவிர இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. இது போக ஜும்மா என்ற பெயரில் நடக்கிற இன்னும் சில தவறுகளை நம்ம சொல்லணும். கடைபிடிக்க வேண்டியது அறிந்து கொள்ளணும், கழிக்க வேண்டிய தவறுகளையும் தெரிந்து அதை கழிப்பதற்காக நம்ம பாடுபட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள விஷயங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்மா என்ற முக்கியமான வணக்கத்தில் வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹ் ஒரு புனிதமான நாளாக தந்திருக்கிறான். அந்த நாளை பாழ்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன இருக்கிறது, அந்த நாளை ரொம்ப லாபகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த உரை நிகழ்த்துவதற்கு முன்னாடியே அதை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் பாடுபட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி அனைத்தையும் அறிந்து நடக்கக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியல் வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜும்மா உரையிலே ஜும்மாவுடைய சட்டத்திட்டங்களை, அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து வருகிறோம். அதில் இந்த வாரம் மெம்பரை பற்றி, நீங்கள் பள்ளிவாசல்களிலே ஒரு அழகான முறையில் வடிவமைக்கப்பட்ட மெம்பரை, ஒரு படிக்கட்டை காண்கிறீர்கள். அதில் அதிகமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பட்டு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டு அதை பார்ப்போரை ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையில் செய்து வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். உண்மையில் இந்த மெம்பர் என்றால் என்ன? இந்த மெம்பரை பற்றி மக்களுடைய மார்க்க அறிஞர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மெம்பர்ல தமிழ்ல பேசக்கூடாது, அதனால மெம்பர்ல அரபில பேசிட்டு கீழே தமிழ்ல பேசுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க பல பள்ளிவாசல்கள்ல மெம்பர்ல அரபு நாட்டுக்கு குத்பா ஓதுவாங்க, அதுக்கப்புறம் கீழே இறங்கி நின்று தமிழ்ல ஒரு பயான் பண்ற காட்சியெல்லாம் பாக்குறீங்க. அப்ப மெம்பர்னா அது என்னமோ ஒரு வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மெம்பரை பற்றி. அதே மாதிரி இந்த மெம்பர் என்பது இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் மாத்திரம்தான் அந்த மெம்பர்ல ஏறுவாங்களே தவிர, மற்ற நாள்ல ஏறி யாராவது இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா அவருடைய வேலையே போயிடும். அப்படி மக்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள். மார்க்க அறிஞர்களும் அப்படித்தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த மெம்பர் என்பது என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை மதீனாவுக்கு போய் ஆரம்பித்த நேரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது, மஸ்ஜித் நபவி நிறைந்து வழியும். அவர்கள் உரையாற்றுவது மக்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு உருண்டையான பேரீச்சை மரத்தினுடைய ஒரு கட்டையை அடிபாகத்தை வைத்து அதை போட்டு அது மேலே ஏறி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. அது ஒரு உயரத்துக்காக. கீழே நின்றால் மக்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ் போடுறாங்க இல்லையா, மக்கள் அதிகமாகும் பொழுது பப்ளிக் மீட்டிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போடுவாங்க. கீழே நின்று அவர் பேசினார்னு சொன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு அவரை பார்க்க முடியாது. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு 5-6 ஆண்டுகள் எதுல பயான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, பேரீச்ச மரத்தினுடைய அடிபாகம் நல்ல ரவுண்டா பெருசா இருக்கும், அதை அறுத்து கொண்டாந்து வைத்து அதனை போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் உரை நிகழ்த்தினார்கள். அப்போ ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வேண்டா என்கிட்ட ஒரு தச்சு வேலை தெரிந்த ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, அவரை வைத்து நீங்கள் ஏறுவதற்கு தகுந்த மாதிரி நான் ஒன்னு மேடை செஞ்சு தர்றேன் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ விரும்புனா செஞ்சுக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா செய்து கொண்டு வந்த உடனே அதை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று கொண்டார்கள். அது மார்க்கத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்காக செஞ்சதும் கிடையாது. அந்த அம்மாவா விரும்பி வந்து கேட்டாங்க. அப்ப நீ விரும்புனா செஞ்சுக்கிட்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அம்மா செய்து கொண்டு வந்த உடனே ஒரு 3 தட்டு, 2 தட்டுல ஏறுறது, 3வது தட்டுல உட்கார்றது, இப்படி 3 தட்டுகளை கொண்ட ஒரு படியை அந்த பெண்மணி செய்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று நம்ம புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப மெம்பர் என்பது இந்த படியில தான் அது புனிதமானது. என்ற பள்ளிவாசல் எப்படி புனிதமானது அந்த மாதிரி ஒரு புனிதம் அதுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் இந்த பள்ளிவாசல் எக்ஸ்ட்ராவா ஒரு தனியான ஒரு சிறப்பு கொண்ட மாதிரியும், பள்ளிவாசல்ல கீழே இருந்து பேசுற பேச்சை வந்து மேல இருந்து பேசக்கூடாது என்ற மாதிரியும், முக்கியமான அறிவிப்புகளை இந்த மெம்பர்ல இருந்து ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு வைங்க, இந்த பயான் அல்லாத ஒரு அறிவிப்பு, ஒரு ரத்தம் தேவைப்படுது ஒரு ஆளுக்கு அப்படின்னு, பயான்ல மெம்பர்ல இருந்து ரத்தம் தேவைப்படுதா, இப்படிலாம் அறிவிக்கலாமா என்றெல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மெம்பர் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, ஏராளமான சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மெம்பரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பரீராண்டு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, ஆயிஷா நாயகி கிட்ட. அந்த அடிமை பெண்ணை ஆயிஷா நாயகி விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ண உடனே அப்ப அந்த அது சம்பந்தமா ஒரு விவகாரம் வருது. என்ன விவகாரம் வருதுன்னு கேட்டா, அந்த பரீராவுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் பரீராவுடைய சொத்து எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரு விடுதலை செய்யறாரோ, அடிமையா இருக்கிற ஒரு ஆளை ஒருத்தர் வாங்கி விடுதலை செய்தாரையானால் விடுதலை செய்தவர் தான் அந்த அடிமைக்கு வாரிசாயிருவார். அண்ணன் தம்பி மாமா மச்சான் வாரிசாக முடியாது. அடிமைகளுக்கு மட்டும் வாரிசு யாருன்னு கேட்டா அவங்களை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செஞ்சவங்க தான். அப்ப இந்த மெசேஜ் சொல்றதுக்காக வேண்டி இந்த பஞ்சாயத்து வந்த உடனே பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க.
மக்கள்கிட்ட உடனே பயன். அது வெள்ளிக்கிழமையும் இல்லை, ஜும்மாவும் இல்லை. இந்த மெசேஜை சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஷரத்துகளை இவர்கள் போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஷரத்துகள் 100 ஷரத்து போட்டாலும் சரி அது அல்லாஹ்விடத்தில் செல்லாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், யார் விடுதலை செய்கிறாரோ அவர்தான் அந்த அடிமைக்கு வாரிசாக ஆவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மெம்பர்ல இருந்துதான். அது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல சொல்லல. ஒரு பிரச்சனை வந்த உடனே மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? சும்மா என்று சொன்னால் மக்கள்கிட்ட போய் சென்றடையாது அப்படிங்கிறதுக்காக மெம்பர்ல ஏறி நின்று கொண்டு இந்த மெசேஜை சொல்றாங்க. இதை நீங்க புகாரியில நீங்கள் பார்க்கலாம். 2735, 2456 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையா நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த நோயில தான் மரணத்தையும் தழுவினார்கள்.